ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமதஸ்ட் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்டலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்டல் நம்ம வாழ்க்கையில எதற்காக நம்ம பயன்படுத்துறோம், இதை பயன்படுத்தினால் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்குது அப்படின்ற முழு விபரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பூமியில நிறைய காலநிலை மாற்றங்கள்னால நிறைய கற்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அந்த கற்களை நம்ம எடுத்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அமதஸ்ட் கிறிஸ்டலை எல்லா அரசர்களுமே மகான்களுமே இதை பயன்படுத்தி இருக்காங்க. அமதஸ்ட் கிறிஸ்டலை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற விபரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ முன்னாடி உள்ள முனிவர்கள், சித்தர்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அமதஸ்ட் கற்களை என்ன பண்ணி கைகள்ல 2 கைகள்லையுமே வச்சுட்டு அவங்க மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. தியானத்திற்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இது இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப போர் புரியறதுக்கு போவாங்க இல்லையா, ஒரு சண்டை கட்டுறதுக்கு போவாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த சண்டையில வெற்றி பெறுவதற்கு சரியா இந்த கற்களை தான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க பூஜை ரூமையில வச்சுட்டு இது பூஜை பண்ணி இந்த கற்களை எடுத்துட்டு போய் அவங்க ஒரு டாலராகவோ இல்லாட்டினா ஒரு மோதிரம் மாதிரியோ இல்ல கைகள்ல பிரேஸ்லெட் மாதிரியோ இதை அவங்க அணிஞ்சிட்டு போகும்போது அவங்களோட அந்த மெமரி பவரா இருக்கட்டும், அவங்களோட அந்த செல்ஃப் கான்பிடென்டா இருக்கட்டும், அவங்க யோசிக்கிற அந்த ஒரு தன்மை எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா, அவங்க மைண்ட் எங்கேயுமே டைவர்ட் ஆகாம ப்ராப்பரா கரெக்டா அவங்க ஒரு நிலையாக இருந்து அந்த சண்டையில முழு குறிக்கோளோடு இருந்து சண்டையில வெற்றி பெறுவதற்கும் கடவுளோட அனுகிரகங்கள் அவங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கும் இந்த கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் அவங்க அமர்ந்து ஆட்சி புரியக்கூடிய நாற்காலியில இந்த கற்களால் வடிவமைத்து தான் வச்சிருப்பாங்க. அதுல அமர்ந்து அவங்க ஆட்சி புரியும் பொழுது அவங்களுடைய கான்பிடென்ட், அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாமே சக்சஸ் ஆக நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்க போய் தான் இந்த கற்களை அவங்க பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த கற்கள் நம்ம எப்படி பயன்படுத்துது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த அமதஸ்ட் கற்களை எல்லா வீடுகள்லயுமே நம்மளுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெண்டன்ட் வடிவிலையோ இல்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரியோ மோதிரம் மாதிரியோ இல்ல குட்டி குட்டியாக நிறைய கற்கள் கிடைக்குது. இந்த மாதிரியெல்லாம் கற்கள் கிடைக்குது. இந்த கையில வியர் பண்ணிருக்கேல்ல இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பாசி மாதிரி, கம்மல் மாதிரி, ரிங் டைப்ல இப்படி எல்லா மாதிரியுமே இருக்குது. உங்களுக்கு எது தேவையா இருக்கோ அது மாதிரி நீங்க பயன்படுத்திக்கிடலாம். இந்த அமதஸ்ட் கற்களை உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணும் போதோ கடவுள்கிட்ட நீங்க கேட்கும் பொழுதோ உங்களுடைய கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒரே நிலையில இருந்து கேட்கக்கூடிய தன்மைகளை இது கொடுக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுடைய கவனத்தை கரெக்டான முறையில இந்த கிறிஸ்டல் எடுத்துட்டு போகும். இப்போ நீங்க ஒரு வண்டி வாகனத்தை எல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த கற்களை நீங்க வண்டியில போகும்போது இந்த கற்களை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தன்மை ஃபர்ஸ்ட் கிடைக்கும். செகண்ட் ஒன் நீங்க வண்டியில ஓட்டிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு உங்களுடைய மனநிலை ஒரே நிலையில கரெக்டா கான்பிடென்டா ஒரே நிலையில மனது எங்கேயுமே அழைப்பாயாம கரெக்டா நீங்க வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு அந்த ஞானம் அறிவை தழிவு கொடுக்கறதுக்கு இந்த கற்கள் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்க வீடுகள்ல வாஸ்து ஏதாவது சரியில்லாம இருக்குது, இல்ல பூமியோட தன்மை கூட ஏதாவது உங்களுக்கு சரியில்லாம ஒரு நெகட்டிவ் வைப்ல இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த கிறிஸ்டலை நீங்க உங்க வீடுகள்ல எடுத்துட்டு போய் எல்லா ரூமுகள்லயுமே இந்த கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்க தீப தூபம் போட்டுட்டு நீங்க கரெக்டா வரும்பொழுது கண்டிப்பான முறையில அந்த வீட்டோட எனர்ஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் தன்மையில மாறும். கிரகநிலை தோஷங்கள்னால சில பாதிப்புகள் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ஆள்காரு இந்த கற்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது இந்த கிரகநிலையில தோஷங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டலை அவங்க ரூம்ல வைக்கும்போது
என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரும். அவங்களுக்குள்ள தேர்ட் ஐ, பின்ன அவங்களுடைய கிரவுண்ட் சக்கரா, ரூட் சக்கரா இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகி சமநிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புரிதலான ஒரு தன்மையை கொடுக்கும். என்ன ஒரு ஞானம், அறிவு, தெளிவு, நிதானம், பொறுமை இதெல்லாமே இதோட வைப்ரேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துகள்ல நீங்க இந்த கிறிஸ்டலை வைக்கலாம். வைக்கும்போ அவங்களோட மனநிலை வந்து ஒரு டென்ஷனா பரபரப்பா இல்லாம அமைதியா, நிதானமா, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க எடுத்துட்டு போய் அது ஒரு சக்சஸ் நிலையை அடைவதற்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது தாண்டி வந்து நெகட்டிவான வைப்ரேஷன் எல்லாமே கட் பண்ணி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையில நம்ம ஒரு வைப்ல நம்மளுக்கு கொண்டு போகும் இந்த கிறிஸ்டல். சரிங்களா? அதே மாதிரி எங்கேயாவது நீங்க பிசினஸ் டீல் பண்ண போறீங்க, எங்கேயாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்க போகிறீங்க, இல்ல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நேர்மையான இருக்கக்கூடிய விஷயங்களை சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிம்போ இத வந்து பூஜை அறையில வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுடைய ரூம்ல இந்த கற்களை வாங்கி நீங்க வைக்கலாம். நீங்க வைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு படிப்பு, தெளிவு, அறிவு, ஞானம் இதெல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும். மைண்ட் வந்து ஒரு நிலையில இருக்கும். நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அந்த குழந்தைக்கு வரும்பொழுது கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி நல்லா படிப்பாங்க. சரிங்களா? அப்படின்ற எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு இந்த கற்களை வந்துட்டு வாங்கி உங்க குழந்தைங்களோட ரூம்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்டலை நீங்க எப்படி பவர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்புல நல்லா கழுவிடுங்க. தண்ணி ஊத்தி அலம்பி நல்லா கழுவிட்டு பின்ன பாலுல போட்டு அதை எடுத்து முக்கி வச்சு பாலுல எடுத்துக்கோங்க. திருப்பி நல்ல தண்ணியில நீங்க கழுவிட்டு உங்க வீட்டுல பூஜை அறையில போய்க்கோங்க. அதுல ஒரு எல்லோ கலர்ல துணி விரிச்சிட்டு நீங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த கிறிஸ்டலை நீங்க வச்சு தீப தூபம்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில எடுத்துட்டு நீங்க எப்பொழுதும் போல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவர் பண்ணிக்கோங்க. இந்த அமதிஸ்ட் கிறிஸ்டலை இனி ஒரு முறைப்படியும் நீங்க பண்ணலாம். இந்த அமதிஸ்ட் கற்களை வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு இதே மாதிரி சால்ட் வாட்டர், பால், பின்ன வந்துட்டு நல்ல தண்ணி இதுல எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தீப தூபம் எல்லாம் போட்டுட்டு ஓவர் நைட் நீங்க வந்து பௌர்ணமி வெளிச்சத்துல வெளியே வச்சாச்சு அப்படின்னீங்கன்னா இது நல்ல ஒரு பவர் கிடைச்சிடும். ரெய்கி தெரிஞ்ச ஆள்கார் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா இதுல ரெய்கி போட்டுட்டு நீங்க எனர்ஜி கொடுத்து பௌர்ணமி நைட்டு ஃபுல்லா நீங்க வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்துச்சு இதே மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுமே பூர்த்தியாகும். இந்த கிறிஸ்டல் வந்து எங்ககிட்ட இருக்க வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து எங்ககிட்ட ஆன்லைன் மூலமாக வாங்கிச்சிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.